Good morning, praise Lord. Welcome to this video. நேற்று இல்லை நான் சாகிற மாதிரி என்ன சாத்தான் போராடிட்டு இருந்தான் என் கூட. கத்தர் என்னை விடுவிச்சு காலையில் இன்னைக்கு எழுப்பி சாட்சியாக நிறுத்தியிருக்கிறதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். பொதுவாக ஒரு ஊருக்கு நம்ம ஊழியத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த ஜனங்களை காக்கக்கூடிய சத்ரு, அதாவது அந்த நிழல்கள் நம்மோட போராட ஆரம்பிச்சிடுது. அந்த நிழல்கள் கர்த்தருடைய தூதனால் விரட்டப்பட்டால் தான் நம்மளால் அந்த பட்டணத்தில் நம்ம ஆத்துமாக்களை நம்ம சுதந்திரிக்க முடியும். இது வேதாமத்தில் இருக்குது. அதுபோல் நான் இந்த ஊருக்கு ஊழியத்துக்கு வந்தாலும் என்னுடைய குரு என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த மாதிரி தரிசனம்தான் எனக்கு, அதான் என்னுடைய குடும்பத்தோடைய ரட்சிப்பு தான் எனக்கு முக்கியமாக இருக்கு. ஏன்னா என்னுடைய தாத்தா மொத்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறவரா இருந்தார். அவருடைய ப்ரேயர் பார்ட்னர் தான் நான். அதாவது என்னுடைய குடும்ப ஒற்றுமை, அன்பு. என்னக்கா பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் முகம் ஒருத்தரை பார்க்கவே முடியறதில்ல. முக்கியமாக என்னென்னா, அவங்க இந்த மொய்யை செஞ்சாங்களா, இங்கே வந்தாங்களா, போனாங்களா, என் காலில் விழுந்தாங்களா, அதுமாரி ஒரு அன்பற்ற நிலைமைகளில் தான் குடும்பம் ஓடிட்டுருக்கு. அதில் எனக்கு இந்த ஒய்ஃபை எனக்கு கட்டி வச்சிட்டாங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக. எனக்கு வேறு வெள்ளத்தோல் இருக்கிற ஒய்ஃப் தான் பரவாயில்ல. வேறு ரட்சிக்கப்பட்ட ஒய்ஃப் இருந்தால் கூட பரவாயில்ல. அவங்க நன்றியாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடக்கிறதுக்கு அவங்க ஜெபிக்கிறாங்க. அப்படி ஒரு ஒய்ஃப் எனக்கு இருந்தால் தேவையில்ல அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய கணவரும் அந்த மாதிரி ஒரு குணம் உள்ளவர் தான். 4 ஒய்ஃப் இருந்தால் தான் ஒரு வீட்டு காரியங்கள் இல்லை பண தேவைகள் எல்லாம் சந்திக்கிறதுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஒய்ஃப் இருக்கணுமா, வீட்டு காரியங்களை கவனிக்கிறதுக்கு. யாக்கோபுக்கு இருந்தாங்க பார்த்தீங்களா, 2 சர்வன்ட்ஸும், ராகேல், லேயால், அப்படி 2 ஒய்ஃபும் அவங்களுடைய சர்வன்ட்ஸும் யாக்கோபுக்கு மனைவிகளாக இருந்தாங்க. இப்படி வேதாம காலத்திலேயே அப்படியெல்லாம் இருந்தது. இப்படியெல்லாம் ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆனால் இவங்க கர்த்தரை ஏற்றுக்கொள்ள, கர்த்தரை அறியலை. அப்படி நோக்கங்கள் என்னன்னு இவங்களுக்கு தெரியாது. என்றைக்கும் வேதாமத்தை படிக்கிறது இல்லை. ஸோ இதனால் ஜெபிக்கும்படியாக நான் ஊழியத்துக்கு நான் என்னுடைய 21வது வயதில் ஒப்பு கொடுத்தேன். சரியா? ஸோ இந்த சத்ருவின் ஆவிகள் என்னோட போராடி என்ன சாகடிக்கணுன்ற அளவுக்கு பார்க்குதுங்க. ஏன்னாக்கா ஒன்று நான் மறிச்சே போயிட்டேன்னா என்னுடைய கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கக்கூடியது சொத்துக்களை எடுத்து விரயம் பண்ணிடலாம், அல்லது தனக்கு விருப்பப்பட்டவங்க கொடுத்துடலாம், அப்படி என்னுடைய தாயாரே நினைக்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது இந்த சொத்துக்களை அடையணுன்னு தான் இந்த கல்யாணமே நடந்திருக்கு. அது ஒன்று. மூணாவது அதுதான் சிலர் நினைக்கிறாங்க ஊழியம் அப்படின்னு நம்ம வெள்ளையாக உடுப்பு போட்டுட்டு நகைகள்லாம் கட்டிட்டு ஊழியத்தை செய்வாங்க, மேடையில் போய் நின்று பாட்டெலாம் பாடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் என்னுடைய தரிசனம் அது வரல. அப்படி நான் செஞ்சால் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வேறு சில ஆட்களையும் என்னுடைய வீட்டார் நியமித்து இருக்காங்க. சில பாஸ்டர்ஸ் கூட ரெடியாக இருக்கிறாங்க. ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். ஏன் அதுதான் சாத்தான் என்னோட பயங்கரமாக போராடி நேற்று சாகிற மாதிரி நான் இருந்தேன். நம்பவே மாட்டேங்க. இன்றைக்கி காலையில் கர்த்தர் என்னை எழுப்பி ஒரு புதிய காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதாவது கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கக்கூடாத பஞ்சம் அந்த காலங்களில் நம்ம இருக்கிறோம். பஞ்சம் அப்படின்னா மரணம்.
நம்ம மரித்த நிலைமையில இருக்கோம் அப்படின்றதே நமக்கு தெரியாமல் இருக்காது. பாவத்தில் நீங்கள் விழுந்துட்டீங்கன்னா உங்களுடைய மூளை வேலை செய்யாது, மரித்த நிலைமை தான். ஸோ நேற்று கர்த்தர் என்னோட கற்றுக் கொடுத்த பாடம், என்னை உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு லெசன் நான் கர்த்தர் என்னோட கற்றுக் கொடுத்தார். அதில் அது என்னென்னா ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகுகிறது அப்படி ஒன்று இருக்கு. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகிறது அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகுது. கிருபைன்றது ரொம்ப பெரிய வார்த்தை. ஏன்னா அந்த மோட்ச பிரயாணம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பயணம் மேற்கொள்கிறாங்க இல்லையா, ஜீவ பாதையில் அவங்க போகணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க முதல்ல அவங்களுக்கு இருக்கப்பட்ட பேரே கிருபையற்றோன், கிரேஸ்லெஸ் அப்படிங்கிறது தான். ஸோ கிரேஸ் இல்லைன்னா மரணம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகுது. நீங்கள் இப்போ காலையில் காஃபி நான் குடித்தேன், நான் ஸ்தோத்திரிக்கலை அப்படின்னா அந்த காஃபி எனக்கு ருசிக்காது, அதில் என்னுடைய சமையல் விளங்காது. எல்லாமே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நீங்கள் அது விளங்கும். ஸோ அது போல் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும், கோபம், அப்படி பொறாமைய பாவக்கட்டுகள் மரித்த நிலைமைகளில் இருந்தாக்கா எதுவுமே உங்களுக்கு விளங்காது, சோறும் ருசிக்காது. ஒய்ஃபை பார்த்தா எரிச்சலாக வருதுன்னு சொல்ல முடியும். அது போல தான் என்னுடைய கணவர் சொல்கிறாரு, உன்னை பார்த்தா எரிச்சலாக வருது அப்படின்னு. ஸோ நான் வேறு யாரையாவது நான் மேரேஜ் பண்ண அவங்களும் அதே மாதிரி தானே சொல்லுவாங்க. ஏன்னா அவனுடைய சாத்தானுடைய பிள்ளைகள் தான் என்னுடைய மூஞ்சியை பார்த்தா எரிச்சலாக வருதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த பொட்டை பார்த்தா அவருக்கு எரிச்சலாக வரும், நகைகளை பார்த்தா எரிச்சலாக வரும். இதை கொண்டு போய் வேற ஒரு ஒய்ஃப்க்கு கொடுத்தா அவங்க இன்னைக்கு பார்ட்னராக இருப்பாங்கல்ல, அப்படி அந்த மாதிரி நினைக்கக்கூடிய மோசமான நிலைமைகளில் தான் என்னுடைய குடும்பம் இருக்குது. ஸோ ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகுது. நீங்கள் பாவத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியாது.